மற்றபடி நீங்கள் படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் நோ கமெண்ட்ஸாக சொல்கிறதுக்கு மீடியாவை சந்திக்கிறாருல்ல. உங்கள் தளபதி என்னத்தை ஒரு மீடியாவை சந்தித்து அட்லீஸ்ட் நோ கமெண்ட்ஸு சொல்லு. அதே மாதிரி 2026 ரஜினி ரசிகர்கள் இறங்கி அடிக்க போகிறோம். தலைவரத்தில் இறங்கி அடிக்கவே போகிறது கிடையாது. சாதாரண ரஜினி ரசிகர் நாங்கள் இறங்கி அடிக்கிற அடியிலேயே நீங்கள் காணாமல் போகிறது உறுதியாகிடுச்சு. ப்ரெஸ்ஸில் நம்ம விஜய் வந்து தலைவரை பார்க்க போகிறாரு, அப்பாயின்மெண்ட் இதாகிடுச்சுன்னு அதெல்லாம் வதந்தி. தலைவர் இனிமேல் ஜென்மத்துக்கு தலைவர் வந்து மீட் பண்ணவே மாட்டார். அந்த காக்காக்கள் கதையை நீ லியோவில் ஃபெயிலியரான படத்தை வெற்றி விழான்னு சொல்லிட்டு 4வது நாளில் கொண்டாடும் போது காக்காக்களுக்கு சுற்றுற தெரியுமா? நீ சுற்று எல்லா ரசிகர்களும் தெரியும் நீ என்னென்ன வேலை பண்ண, நீ எப்படி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அடையணும்னு உன் கூட இருந்த ஆளுகளே வெளியே வந்து சொல்லிட்டாங்க. ரன்வீர் பாஷா மாதிரி தலைவரை கூட்டு வந்து முத்தம் கொடுக்குறான். இதெல்லாம் என்னடா, இதுதான்டா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ரெக்கார்டா. இறங்குறோம் வர ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை கூட்டம். ரஜினி ரசிகர்லாம் இறங்கி அந்த விசிலை உடச்சி நொறுக்கி அதே இடத்துல போடுவோம். சார் வணக்கம். வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லுவாங்க, அது அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிகிட்ட கேள்வி கேட்கும்போது ஒன்று ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லணும், இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லணும், அது இன்னும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னதுன்னா, விஜயோட அரசியலை பற்றி கேள்வி கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சமீப காலமாக எந்த அரசியல் கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு போகிறார். இப்போ இதுக்கு மட்டும் என்னதுக்கு அன்னைக்கு ரஜினி விளக்கம் கொடுக்கணும் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சமூக ஊடகங்களில் கேட்குறாங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஆல்ரெடி 3 குரங்குங்க. அதில் ஒரு குரங்கு அந்தணன் வந்து பேசுகிறது வந்து என்ன அவர் வந்து பேசணும். நோ கமெண்ட்ஸ்ன்னு இப்போ கிடையாது. ஏர்போர்ட்டில் வேறு கட்சியை பற்றி கேட்கும்போது இனிமேல் கட்சியை பற்றி கேட்காதீங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டார் எல்லா ப்ரெஸ்கிட்டையும். அவர் எந்த இதில் போய் பாருங்கள், நீங்கள் எந்த கட்சிக்காரங்களை பற்றி பேசினாலும் நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவார். மற்றபடி நீங்கள் படத்தை பற்றியோ நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் நோ கமெண்ட்ஸாக சொல்கிறதுக்கு மீடியாவை சந்திக்கிறாருல்ல. உங்கள் தளபதி என்னத்தை ஒரு மீடியாவை சந்தித்து அட்லீஸ்ட் நோ கமெண்ட்ஸு சொல்லு. தலைவர் சொன்ன நோ கமெண்ட்ஸ் ஆகுது. ஒரு மீடியாவை பார்த்து விஜய் நின்று பதில் சொல்லுங்கள். தலைவர்கிட்ட ஏன்ட்டு இன்னும் ஆதரவு கேட்டுட்ருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு அதிரடியான முடிவு ரசிகர் எடுக்கணும். ரசிகர் முடிவு பண்ணி எடுத்து இறங்கி அடிக்க ஆரம்பித்தாச்சு. 23 எலெக்ஷனு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகியாச்சு. எல்லா பர்மிஷனும் வாங்கி யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற எங்களுக்கு ஒரு முடிவு எல்லாரும் தோணுச்சு. இன்னும் ஒன்று, இந்த கட்சி எந்த கட்சியில் வேணாலும் வேலை செய்யலாம். இதில் வந்து தலைவர் படமோ தலைவர் கொடியோ யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும், ஒரு கட்சியை தவிர, இந்த புது கட்சியை தவிர அவங்க பேரே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்ல நம்ம தான் இதுவாக ஆகிறோம். அதனால் அந்த ஒரு கட்சியை தவிர எந்த இது சீமான் கட்சி கூட போய் ஓட்டு போடுங்க, அண்ணா டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, இல்லை அதிமுக ஏன்னா எல்லா கட்சியிலும் எல்லா ரசிகரும் இருக்கான். அதனால் அவங்கவுங்க விருப்பம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த கட்சிக்கு இறங்கி ஓட்டு போடலாம். இதில் வந்து ஒரே ஒரு இது தான், அந்த ஒரு கட்சியை மட்டும் எதிர்த்து நிற்கிறோம். அதாவது தலைவர் 1996 வந்து இறங்கி அடித்தார், டெபாசிட் காணாமல் போனாங்க. அதே மாதிரி 2026 ரஜினி ரசிகர்கள் இறங்கி அடிக்க போகிறோம். தலைவரத்தில் இறங்கி அடிக்கவே போகிறது கிடையாது. சாதாரண ரஜினி ரசிகர் நாங்கள் இறங்கி அடிக்கிற அடியிலேயே நீங்கள் காணாமல் போகிறது உறுதியாகிடுச்சு. நீங்கள் இன்னமும் தலைவர் வந்து நோ கமெண்ட்ஸ் சொன்னார், அவர் அதை மட்டும்தான்டா சொல்லுவார். நோ கமெண்ட்ஸ் சொல்லாமல் வேறு ஏதாவது மாற்றி சொல்லிட்டாருன்னா இருக்கிற ஓட்டும் போயிடும். என்ன தான் நீங்கள் அவரை நினைக்கிறீங்க சொல்லணுன்னு? அந்த வேலையை வச்சு அதுக்கான இறங்கி அடிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லா இதுலேயும் பகுதியிலையும் ஒரே ஒரு இது தான், தலைவர் கொடியும் தலைவரோட படமும் யூஸ் பண்ணாமல் எந்த கட்சிக்கு வேணாலும் ஆதரவு, யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அந்த முடிவுக்கு இறங்கி எல்லா இது ஆயிடுச்சு. எங்களோட செய்தி பகுதி சார்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து எல்லா ரஜினி ரசிகர்களும் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம். மா சுப்பிரமணியனுக்கு ஆதரவாக இறங்கி ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை கூட்டம். ஏன்னா இது வந்து அவருக்காக தான் இறங்கி இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் வந்து செய்தி பகுதி சார்பாக டிஎம்கேக்கு வேலை செய்கிறதுக்கு நாங்களாம் ஒரு இது பண்ணி ஆலோசனை கூட்டம் வர ஞாயிற்றுக்கிழமை ரஜினி ரசிகர். இது வந்து ஆலோசனை கூட்டன்றது வந்து திமுகவுக்கு நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, திமுக மா சுப்பிரமணியன் இந்த சைதாப்பட்டில் இது வரைக்கும் நல்லது தான் எல்லாருக்கும் பண்ணிட்டு வந்திருக்காரு, சுகாதாரத்துறையிலையும் சரி அவர் எல்லாம். அதனால் ரஜினி ரசிகர் முடிவு எடுத்து அதில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். திமுகவுக்கு ஆதரவு, சைதை பகுதி திமுகவுக்கு ஆதரவு.
மற்றவங்க யார் எப்படி எந்த கட்சியில் இருந்தாலும் அந்தந்த எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நீங்கள் வரணும் அவசியம் கிடையாது. திமுக ஆதரவு தெரிவிக்கிறவங்க மட்டும் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்தால் போதும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். யாரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து நாங்கள் வந்து அந்த இதே கிடையாது. யார் வேணுமோ விருப்பம் உள்ளவன் ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு கட்சிக்கு வேலை செய்ய போகிறோம். அந்த கட்சியை வெற்றி பெற செய்கிறதுக்கு என்னென்ன முடிவு பண்ணணுமோ எல்லாம் ரஜினி ரசிகர் இறங்கி அடிக்க ஆரம்பித்தாச்சு. ரஜினி ரசிகர்களே போதும், இனிமேல் தலைவர் இதில் இறங்கி அடிக்க போகிறதே கிடையாது. இன்னொரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ்ஸில், நம்ம விஜய் வந்து தலைவரை பார்க்க போகிறாரு, அப்பாயின்மெண்ட் இதாகிடுச்சுன்னு. அதெல்லாம் வதந்தி. தலைவர் இனிமேல் ஜென்மத்துக்கு தலைவர் வந்து மீட் பண்ணவே மாட்டார். அது உறுதி, 100% உறுதி. ஏன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா இனிமேலாம் வந்து அவன் வந்து இவ்வளோ என்ன கோமா ஸ்டேஜில் இருந்துட்டு இப்போ மட்டும் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தலைவர் வீடு தேடி வந்தால் அப்படியே தலைவர் மன்னிப்பு கொண்டு இருக்கிறோம். அவரே மன்னித்தாலும் ரசிகை யாரும் மன்னிக்கவே மாட்டான். ரசிகை ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டான். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் காக்காக்களுக்கு கதை தான். அந்த காக்காக்களுக்கு கதையை நீ லியோவில் ஃபெயிலியரான படத்தை வெற்றி விழான்னு சொல்லிட்டு 4வது நாளில் கொண்டாடும் போது காக்காக்களுக்கு சுற்றுன தெரியுமா? நீ சுற்று எல்லா ரசிகர்களுக்கு தெரியும் நீ என்னென்ன வேலை பண்ண, நீ எப்படி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அடையணும்னு உன் கூட இருந்த ஆளுகளே வெளியே வந்து சொல்லிட்டாங்க. இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நீ எப்போ இருந்து அலைஞ்சிருக்கிற? தலைவர் உடம்பு சரியில்லாத போது தலைவர் முடிஞ்சு போன கதை. இனிமேல் நம்ம தான் சூப்பர் ஸ்டார் நினப்பில் இருந்த பாரு. உன்னோட நினப்பு தான் பழப்பு கெடுத்துச்சு. தலைவர் திருப்பி அங்கேருந்து உயிர் பெற்று இங்கே வந்து, அதாவது அதெல்லாம் வந்து உயிர் போன விஷயத்துல அவர் திருப்பி எம்மனுக்கெல்லாம் சவால் விட்டு மீண்டு வந்து எங்களுக்கு திருப்பி சவால் உங்களுக்கெல்லாம் விட்டுட்ருக்கார் பார். அதுதான் எங்களுக்கு பெருமை. எங்களுக்கு வந்து பார், எங்கள் தலைவர் இருக்கும்போது நீ ஓடி போயிட்ட சினிமா விட்டு, தெரிஞ்சு போச்சு. நீ வந்து இனிமேல்ட்டு அதுக்கு லாய்க்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஓடி போனவனா இரு. கட்சியில் முடிஞ்ச அளவுக்கு போட்டி போட்டுப்பார். கட்சியில் இனிமேல் தலைவர்லாம் இறங்கி அடிக்க மாட்டார். தலைவர் ரசிகர் மட்டும்தான் இறங்கி அடிப்பாங்க. தலைவர் ரசிகரும் இறங்கி, இந்த எலெக்ஷன் தலைவர் ரசிகரும் இறங்கி அடிப்பாங்க, தலை ரசிகரும் இறங்கி அடிப்பாங்க. தலை ரசிகரும் இறங்கி அடிக்கிறதுக்கு பக்காவாக ஆகிட்டாங்க. அதனால் இனிமேல்ட்டு எந்த ஒரு நடிகரோட ஓட்டும் உங்களுக்கு கிடைக்காது. சாதாரண சிவகார்த்திகேயன் எடுத்துங்க, எந்த ஒரு நடிகர் ஓட்டும் விஜய் கிடைக்காது. ஏன்னா இன்னும் நெருங்கி போச்சு. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது. இறங்கி 23ஆம் தேதி இறங்கி அன்றைக்கி அவங்க எந்தெந்த இதுக்கு பண்ணணுமோ எல்லா மாவட்டத்துலேயும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மதுரையில், நீங்கள் மதுரையிலையும் பார்த்துருப்பீங்க, இறங்கி அன்னதானமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சிக்கு வந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, அன்னதானம் போட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓட்டு ரசிகர் ஓட்டு இல்லைன்னு 100% உறுதியாகிடுச்சு. அந்த 100%, அதான் சொன்ன அந்த சீனிவாசாவை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒருத்தரை மட்டும் நீங்கள் இது பண்ணீங்க. ஆனால் அது ஓட்டு வந்து ஒரு 2 ஓட்டு தான். எங்கள்கிட்ட போன ஓட்டு 2 ஓட்டு தான். அந்த 2 ஓட்டால் நாங்கள் வருத்தப்படுறதும் கிடையாது. இறங்கி அடிக்கிறது உறுதியாகிடுச்சு. நீ இனிமேல்ட்டு அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நீ எங்கே போய் ஓடி ஒளியணுமோ அங்கே போய் ஓடி ஒளிஞ்சிக்கோ. இத்தோட சினிமா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்குது. இனிமேல் எதிர்காலம் அடிக்கிறதுக்கு தலைவரோட வாரிசுகளாக வருவாங்க. சினிமாவை இறங்கி அடிக்கிறதுக்கு அடுத்த இதுக்கு ரேஞ்ச் ரெடி ஆகிட்டாங்க. அதனால் இனிமேலாம் நீ போட்டி போட்டு ஜெயிக்கிறது சினிமாவில் இனிமேல் நீ போட்டி போகிறதே வேஸ்ட்டு. ஏன்னா உன் போட்டி ஒன்றெல்லாம் மிஞ்சி போயிட்டான் சிவகார்த்திகேயன் ஒன்றெல்லாம் மிஞ்சி 350 கோடி அமரன் லாஸ்ட்டான். இன்னும் ஒரு 300 கோடி சேட்டலைட் உரிமையோடு உனக்கு 400 கோடியே தாண்டலை. லியோ 600 கோடி வந்துச்சுன்னா 400 கோடியே தாண்டலை வந்து சேட்டலைட்டு. இவங்க தான் சினிமாவோட ரெக்கார்டே 350 கோடி சிவகார்த்திகேயன் ஆச்சிட்டான். சேட்டலைட் உரிமைலாம் சேர்க்காமல் வெறும் சினிமா இதுலையே இன்னமும் அதில் ஜெயிக்க முடியும். சிவகார்த்திகேயன் ஜெயிக்க முடியல. நீ எங்கள் தலைவர் 800 கோடியில் நிற்கிறாரு 2.0. நீலாம் எந்த காலத்தில் அதுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து 1500 படம் ரிலீஸ் ஆகிதுன்னா 1500 கோடி சம்பாரிச்சிட்டு பாரான். அதை வரைச்சி நான் சொல்கிறான். இதை அவன் சொல்லும் போதே புரிஞ்சிச்சுல்ல, அந்த பட தயாரிப்பாளர் யாருன்னு தெரிஞ்சிச்சுல. 1500 கோடி விஜய் கிடைக்கும்னா அப்போ தயாரிப்பாளர் விஜய் தான். விட்டுருந்தா தெரிஞ்சிருக்குமே. 100 கோடி கூட அது பிரோஜனம் ஆகாதுன்னு அவங்களே படம் போட்டு பார்த்து ரிசல்ட் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இது விட்டாலும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை நீங்களும் போஸ்ட்மார்ட்டம் மாதிரி தூக்கின்னு போகிறீங்க. அது போஸ்ட்மார்ட்டம் ஆன கதை தான். போஸ்ட்மார்ட்டம் திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஆல்ரெடி அது முடிஞ்சு போன கதை. ஜனநாயகன் 41 பேர் உயிர் வாங்கின பிணநாயகன். அதனால் அந்த 41ஓட சாபக்கேடு உனக்கு வந்து சுற்றி அடிக்குது. இன்னொன்று உங்களுக்கு எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாமல் பேசுகிறீங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல,
ஒருத்தன் என்னடா கேட்டால் 2034 தொகுதின்றான். 234 தொகுதி கூட தெரியாமல் ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளர் நீ அறிவிச்சிருக்கிற. அவன் 2034 தொகுதின்றானே. இந்த லட்சணத்தில் இருக்குது உன் கட்சி. முதல்ல உன் கட்சி ஆளுங்களை நீ லாஸ்ட் மினிட்டில் நீ என்ன பண்ணன்னு தெரியும். உனக்கு ஆள் கிடைக்காம கிடைச்சவன் வந்தவன் போனவன் நீண்டவன் யார் யாருக்கோ சீட்டை கொடுத்த. ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்டா சீட்டு வாங்கினோன்னு வருத்தத்தில் தான் இருக்காங்க. நிறைய இடத்துல வருத்தத்தில் இருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சாரமே கிடையாது. எங்கேயும் ஓட்டு போட்டால் போடுறாங்க, போடலாம் இருக்காங்கன்னு எந்த தொகுதியும் பிரச்சாரமே கிடையாது. இதில் என்னென்னா விஜய் வரும்போது பணம் கொடுத்து ஒரு கூட்டத்தை வர வைக்கிறாப்புல. பணம் கொடுத்து வருது ஒரு கூட்டம். எல்லாம் சொல்கிறாங்க பணம் கொடுத்து எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தான். வர போட்டு மட்டும்தான் அந்த கூட்டம் மட்டும்தான் ஓட்டே. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டே கிடையாது. ஆல்ரெடி முடிஞ்சு போன கதை. இனிமேல் விஜய் பற்றி பேசினா எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி முடிஞ்சு போன கதை. தலைவராக இன்னமும் நோண்டாதீங்க. அந்த நாயே தலைவர் நோ கமெண்ட்ஸ் மட்டும் சொன்னாருன்னு நினச்சிக்கோ, சந்தோஷமாக நினச்சிக்கோ. எதிர்த்து கொடுத்துருந்தாருன்னா டோட்டல் வாஸ் அவுட் ஆகிருப்பீங்க. அதனால் தலைவர் இந்த கட்சின்னு கிடையாது. நீ திமுக பற்றி பேசினாலும் சரி, அதிமுக பற்றி பேசினாலும் சரி, நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவார். இதை ஆல்ரெடி முன்னாடியே மீடியாக்கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டார். இன்னுமே அரசியல் கேள்வி என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டார். அதை விட்டு போன நோ கமெண்ட். ஒருத்தரை சொல்ல விரும்பலைன்னா அது நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இதில் எந்த தப்புமே கிடையாது. சரி சார், இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு இந்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தலைவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ரசிகரோட நிலைப்பாடு தான் தலைவர் நேசிப்பாரே தவிர எங்களை ரசிகர்களுக்கு இவ்வளோ கோபத்துக்கு வந்ததுக்கு காரணம் தலைவன் பேரை சொல்லி எவ்வளோ பண்ணிவிட்டு தலைவனையே நீ எதிர்த்து பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சல. அது ரசிகர் என்றைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. தலைவர் யாரையும் அவர் ஒரு இதாக கூட நினைக்க மாட்டார், விரோதியாக கூட நினைக்க மாட்டார். நீங்களே நினச்சி பாருங்க, மனோரமாலாம் தலைவரை திட்டா லாஸ்ட்டாக மனோரமா மன்னிச்சார். அந்த மாதிரி தலைவர் ஒரு கடவுள் அவதாரங்க. அந்த கடவுள்கிட்ட எப்போ திரும்ப வாங்குவாங்க? எல்லாம் முடிஞ்சு போய் ஒன்றும் இல்லை, திரும்ப சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது உழுவாங்க காலில், தலைவர் காலில். லாஸ்ட்டாக தலைவர் காலில் உழுந்து தான் ஆகணும். அது இப்போல்லாம் நடக்கவே, இந்த அரசியலில் நடக்கவே நடக்காது. அரசியலை நீ எத்தனை வருஷம், அதுக்கு அடுத்தது நீ 2031 இருந்தாலும் சரி, உனக்கு இனிமேல்ட்டு வாய்ப்புகள் கிடையாது. உன்னை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அதனால் அரசியல் வாய்ப்பு உனக்கு ஜென்மத்துலேயும் கிடையாது. ஆல்ரெடி உன்னோட மொத்த ஓட்டு என்னென்னு 23க்கு அப்புறம் அடுத்த 4ஆம் தேதியா 4ஆம் தேதி உன்னோட மொத்த ஓட்டு என்னன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் உனக்கு 300 கோடி 400 கோடி போட்டு எடுக்கிறது ப்ரொடியூசர் இங்கே யாருமே கிடையாது. நீ உன் படத்தை நீ தான் பணம் போட்டு இனிமேல் எடுக்கணும். அதுக்கு ஒரு பினாமியாக வச்சுருக்கிற. அந்த பினாமியை வச்சு தான் நீ பண்ண முடியும். அதனால் ஒன்றை இனிமேல் நாங்கள் சீன்ற மாதிரி கிடையாது. சீன்ற மாதிரி இந்த வலைப்பேச்சு, அந்த நாய், பிஸ்மி நாய், இந்த நாய்களாக வாயை வச்சு மூடி இருந்தாலும் கொஞ்சமாவது ஓட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இவனுங்க பேசி ஆதவர்ஜனா ஒரு சைடில் பேசி எல்லாம் பேசி மேலும் மேலும் நீங்கள் விரோதத்தை தான் வளர்த்துருக்கீங்களே தவிர யாரையும் நீங்கள் ஒரு சினி ஃபீல்ட்னால் எப்படின்னா தலைவர்கிட்ட கற்றுங்க. தலைவர் சினி ஃபீல்ட்னால் எந்த ஒரு ஆளையும் நீ உன்னோட ரசிகராக கூட இருக்கட்டும். ஷியாம் இப்போ பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, ஏங்க யாராக இருந்தாலும் விஜய் ரசிகராக இருந்தாலும் தலைவரை பற்றி நீ ஒரு வார்த்தை எடுத்தாலே அவரை பற்றி பெருமையாக பேசுகிறது தாங்க இந்த திரையுலகில். இந்த திரையுலகம் கிடையாது. இது ரன்வீர் பாஷா மாதிரி தலைவரை கூப்பிட்டு முத்தம் கொடுக்குறான். இதெல்லாம் என்னடா, இது தாண்டா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ரெக்கார்டுரா. தலைவர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ரெக்கார்டு. அதனால் நீ இன்னும் கதறதுக்கு ஜெயிலர் 2 ரெடியாக இருக்கிறாரு. இறங்கி அடிக்க வரப்போகிறாரு. ஏப்ரல் 14 உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ஷாக் இருக்குது. அந்த ஷாக்கு ஜெயிலர் 2 தான். அந்த ஜெயிலர் 2 இறங்கி அடிக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அடி அடுத்தடுத்த அடி ரெடியாக இருக்குது. அடுத்தது ஒரு 3-4 மாதத்தில் ஆகஸ்ட்டுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கிறார். சிபி சக்கரவர்த்தி படத்தை முடிச்சுட்டு ஆகஸ்ட்டுக்கு மேலே அவரே சொல்லியிருக்காரு, ஆகஸ்ட்டுக்கு மேலே கமல் ரஜினி. இது ஒன்று போதுண்டா உங்கள் வாழ்க்கையெல்லாம். நீ கமல் ரஜினி கூட லாஸ்ட்டாக கூட பார்த்துப்போம். ஜெயிலர் 2 ரெக்கார்டை இனிமேல்ட்டு யாருமே முறியடிக்க முடியாது. அது உண்மையான சரித்திரம். அது 14ஆம் தேதி டீசரோ ஏதோ ஒன்று, டீசர் கண்டிப்பாக வரும். அதை நம்பி தான் இருக்கிறோம். 14ஆம் தேதி கண்டிப்பாக டீசரோட படத்தோட அறிவிப்பு டேட்டும் வரும். அதனால் அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 வெயிட்டிங் தான். இந்த எலெக்ஷனும் படமும் தான் எங்களுக்கு வெயிட்டிங். ஏன்னா உங்களை புரட்டி போட்டு அடிக்கிறது இது ஒன்று போதும்.
சார் இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் அதாவது யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இல்லை யாருக்கும் ஓட்டு உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் கிட்ட இருந்து இல்லை ரஜினிகாந்த் தரப்புல இருந்தோ ஏதாச்சும் அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அவங்களுக்கே நல்லா தெரியும், ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிச்சிருக்காங்கன்னு தலைவருக்கும் தெரியும், லதா அம்மாவுக்கும் தெரியும். அதனால் அவங்க வாயால் அதாவது உங்களோட விருப்பம் தான் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு, இந்த கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, பொதுவாக எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. அதனால் வந்து இப்போ விருப்பம் நாங்கள் மட்டும் இப்போ திமுக ஆதரவு கொடுக்குறோன்னா அது எங்கள் விருப்பம் உள்ள ரசிகர்கள் தான். யார் இப்போ சைதாப்பேட்டையில் நீ வா, நீ அங்கே ஓட்டு போடக்கூடாது, இங்கே வான்லாம் நாங்கள் சொல்ல, விருப்பம் உள்ள வாங்க, அதுக்கு தான் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கோம். அதனால் நாங்கள் தான் விருப்பப்பட்டு பண்ணுறோமே தவிர அங்கேருந்து செய்திகள் நல்லா தெரியும். எப்படி இருந்தாலும் ரசிகர் இந்த வாட்டி விஜய் இறங்கி அடிக்க போகிறாங்கன்னு தலைவருக்கும் தெரியும், மேடமுக்கும் தெரியும். அதனால் வந்து அவங்க பர்மிஷன்லாம் வந்து எப்போதும் சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சி கேட்டால் அங்கே போய் என்னம்மா பண்ணுன்னு கேட்டால் உங்கள் விருப்பம் தான் சொல்லுவாங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் எதுக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க சொல்லுவாங்க. அதனால் சைதை தொகுதி வந்து திமுகவுக்கு ஆதரவாக இறங்குறோம். வர ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை கூட்டம், திமுக ஆதரவாளர்களாக எல்லோரும் அங்கே ரஜினி ரசிகர்லாம் இறங்கி அந்த விசிலை உடச்சி நொறுக்கி அதே இடத்துல போடுவோம். விசிலை அதை எதுக்கு, அதை விசில் பற்றி பேசணும், அதை விட்டுருங்க. டோட்டலாக திமுகவுக்கு ஆதரவு சைதை தொகுதி. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.